234 எம்எல்ஏ என் கட்சி கிடையாது. போய் மைக்கு நீட்டி இங்க இருக்கிற அண்ணன் பூண்டி கலைவாணன்ல தொடங்கி நம்முடைய அண்ணன் கம்யூனிஸ்ட் மாரிமுத்தில் இருந்து போய் மைக்கு நீட்டுங்க. 234 எம்எல்ஏ அதிமுக உள்பட சொல்றேன். ஏன் எங்கள் பங்காளி கட்சியான பாமக எம்எல்ஏ கிட்ட போய் மைக்கு நீட்டி கேளுங்க. தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தை தனதாக்கி இந்த ஏழை எளிய மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக சமரசமற்று களத்தில் நிற்ப வேல்முருகன் என்று அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நான் அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன். கவன ஈர்ப்புனா என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன, 0 hours கேள்வி நேரம், நேரமில்லா நேரம் என்றால் என்ன, வெட்டு தீர்மானம் என்றால் என்ன என்று அத்தனை சட்ட விதிகளையும் மரபுகளையும் கடைபிடித்து இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களின் குரலற்ற மக்களின் குரலாய் ஒலிக்கின்ற ஒரு குரல் பண்ருட்டி வேல்முருகன் குரல் என்பதை சட்டமன்ற வரலாற்று பக்கங்கள் நிரம்பி கிடக்கின்றன. பலமுறை நான் சொல்லிவிட்டேன். இன்றைக்கு இதே திருவாரூரில் பிறந்த கலைஞர் அவர்களிடம்தான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவத்தை அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளிலும் வழங்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை, ஒரு கருத்தை முன்வைத்து அது தலைவர் கலைஞர் அவர்களை ஏற்க செய்து இன்றைக்கு தெற்காசியாவிலேயே 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு, தமிழர் நிலம் என்கிற வரலாற்றை உருவாக்கியவனுக்கு